அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை வாரந்தோறும் இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் பூத் ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 7 முதல் 8 மணி வரை இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞ்சானி, வணக்கம் அரசு. எல்லோருக்கும் பொங்கும் இன்பம் இந்த ஆண்டு முழுக்க உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கட்டும் சொல்லி பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவள்ளுவர் ஆண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞ்சானி, வணக்கம் மாஸ்டர். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர், இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்னவென்று கூறுங்கள். பல்தள நிறுவனங்கள் ஆற்றலுடன் செயற்படல் அரசியலமைக்கு தேவை. குடிசார் அமைப்புகள் ஆற்றலுடன் செயற்படல் மக்களிடமைக்கு தேவை. இதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். இன்று நாங்கள் உலகின் வல்லாண்மை சக்திகள் உலகை பிளவுபடுத்துவதில் நடைமுறை விருப்பு வேட்கை உள்ளவர்களாக உள்ள உலகில் வாழ்கின்றோம். We are living in a world of great powers with a real temptation. இதனால் பல்தள நிறுவனங்கள் செயற்படுவது குறைந்த அளவில் குறைவான ஆற்றலுடனாக செயற்படுகின்றன. Multilateral institutions are functioning less and less effectively. இவ்வாறு பிரான்சின் அரசு தலைவர் மெக்ரோன் பிரான்சின் வெளிநாட்டு தூதர்களை வருடாந்தம் எல்சி அரண்மனையில் சந்தித்து உரையாற்றுகின்ற பொழுது நேற்றைய தினத்திலே தெரிவித்தார். இவ்வுரையில் டொனால்ட் ட்ரம்ப் கீழுள்ள அமெரிக்கா அனைத்துலக சட்டங்களிலிருந்து தன்னை விடுவிப்பதுடன் படிப்படியாக தன்னுடைய சில கூட்டணிகளில் இருந்து விலகியும் வருகிறது என்று மெக்ரோன் எச்சரித்தும் உள்ளார். பிரான்சிய அரசு தலைவரின் யதார்த்தமான இந்த உரை ஒன்றுக்கு மேற்பட்ட பல அரசுகள் இணைந்து பல்தள நிறுவனங்களை நிறுவியும் இருப்பவற்றை ஆற்றலுடன் செயற்பட வைத்தும் அனைத்துலக சட்டங்களின் அடிப்படையிலான புதிய உலக அரசியல் ஒழுங்கை மீள் நிறுவி ட்ரம்பின் அமெரிக்க முனைவாக்க உலக அரசியல் முறைமையை எல்லைப்படுத்தி நாடுகளின் அரசியலமையை பாதுகாத்தலுக்கு பல்தள நிறுவன ஆற்றலுடைய செயற்பாடு முக்கியமானது என்ற உண்மையை உணர்த்துகின்றது. ஆனால் பல்தள நிறுவனங்களை உருவாக்க நாடுகளை ஆட்சிப்படுத்தும் ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் பேணப்பட வேண்டிய ஒன்றாகவும் முன்னேற்றப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கின்றது. அத்தகைய அமைப்பு முறையை கொண்டதாக இது திகழ்கின்றது. ஈழத்தமிழர்கள் போன்ற உலகின் மூத்த குடிகளாக உள்ள தேச இனங்கள் சில தங்கள் தாயகத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியுமான இறைமையுடன் வாழ்ந்து வந்தாலும் காலனித்துவ கால ஆட்சியாளர்களால் ஏற்படுத்திய ஆட்சி முறைமைகளால் தங்கள் சுயநிலை உரிமையின் அடிப்படையில் காலனித்துவ ஆட்சியாளர்கள் அந்த நாடுகளுக்கு சுதந்திரம் வழங்கும் பொழுது தங்களது விருப்பப்படி ஏற்படுத்திய புதிய ஆட்சி முறைமைகளில் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளும் அடிப்படை மனித உரிமையை பயன்படுத்த இயலாது இன அழிப்பு, இனத்துழைப்பு, பண்பாட்டு இன அழிப்பு என்பவற்றுக்கு ஆளாகி வருவது இன்றைய உலகின் கவனத்தில் எடுக்கப்படாத பிரச்சனையாக தொடர்கின்றது. இந்நிலையில் இத்தகைய மக்கள் தங்களின் வரலாற்று தாயகத்தில் தங்களின் தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகளின் அடிப்படையில் தங்களுக்கு எதிரான இன அழிப்பு அரசியலுக்கு மத்தியிலும் தங்களுக்கான வாழ்வை தங்களால் தோற்றுவிக்கப்படக்கூடிய குடிசார் அமைப்புகள் வழியாகவே நடைமுறை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இதைத்தான் சிவில் சமூகம் சொல்வார்கள். 2026 ஈழத்தமிழர்கள் பிரித்தானியா தாங்கள் உருவாக்கிய சிலோன் என்னும் சிங்கள பெரும்பான்மை வெற்றியாட்சி பாராளுமன்ற முறைமைக்குள் ஈழத்தமிழர்களிடம் இருந்து தாங்கள் காலனித்துவ போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆட்சி வழி கையகப்படுத்திய யாழ்ப்பாண அரசின் நிலைமையையும் தாங்கள் நேரடியாக கைப்பற்றிய வன்னிய அரசின் நிலைமையையும் இணைத்து சோல்பரி அரசியலமைப்பின் 29 பிரிவின்படி தொடர்ந்தும் மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான சட்டங்கள் சிலோன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் பிரித்தானிய பிரிவு கவுன்சில் நீதிபதிகளான கட்டமைத்த அரசியலமைப்பு விதியின்படி பிரித்தானிய முடிக்குரிய தலைமையையே ஈழத்தமிழர்கள் உயர் இறைமையாளர்களாக தொடரக்கூடிய முறையில் 4/2/1948 சுதந்திரம் வழங்கி 78வது ஆண்டினை 4/2/2026 எதிர்கொள்கின்றனர். இந்நாளில் ஈழத்தமிழர்கள் குடிசார் அமைப்புகளை ஈழத்தமிழர்களின் அரசியல் கட்சிகளும் அரசியல் செயற்பாட்டாளர்களும் ஒருங்கிணைத்து உலகின் மக்களுக்கு தாங்கள் இந்த 78 ஆண்டுகளும் காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக ஈழத்தமிழர் தேசிய பிரச்சனை தொடர்வதால் அதனை அனைத்துலக மக்களும் நாடுகளும் அமைப்புகளும் கவனத்தில் எடுத்து தங்களுக்கான பாதுகாப்பான அமைதியும் வளர்ச்சிகளும் மீளுறுதி பெற உதவ வேண்டும் என தேச ஒருமைப்பாட்டுடன் ஈழத்தமிழர்கள் தாயகத்திலும் அனைத்துலகிலும் நாடுகளின் குடிகளாக புலம் பதிந்து ஈழத்தமிழ் தேசியத்தவர்களாக உள்ளவர்கள் ஈழத்தமிழ் ஒருங்கிணைப்பு குழுக்களாக அனைத்துலகிலும்
மேலும் பலமாக குரல் எழுப்ப வேண்டும் என இலக்கு கோரி அதற்கான முன்னாயத்தங்களை அடுத்த 2 வாரங்களிலும் செய்வது ஈழத்தமிழரின் தாயக கடமையாகவும் வரலாற்று கடமையாகவும் உள்ளது என்பதை வலியுறுத்துகின்றது. அவ்வாறு எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி அன்று ஈழத்தமிழர்கள் தங்களது பிரிக்க இயலாத சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தங்களுக்கான பாதுகாப்பான அமைதியையும் வளர்ச்சிகளையும் தரும் தனியரசினை மீளமைக்கப் போவதாக உலகுக்கும் 22/5/1972 முதல் தங்களை ஆளும் அரசியலமைப்பு தகுதியினை இழந்துவிட்ட ஸ்ரீலங்காவின் பௌத்த சிங்கள குடியரசுக்கும் வட்டுக்கோட்டையில் ஈழத்தமிழர்களின் தலைமை அரசியல் கட்சியாக விளங்கிய தமிழர் விடுதலை கூட்டணியினர் பிரகடனப்படுத்திய 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு. ஆதலால் பிப்ரவரி 4 முதல் 14/5/2026 வரை இந்த ஈழத்தமிழர் வரலாற்றை அனைத்துலக மக்களுக்கும் தாயகத்திலும் உலகிலும் தெரிவிப்பதற்கான செயற்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என இலக்கு பணிவென்பாக வேண்டுகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் வெளிவார அமைச்சர் விஜித கெரத் தமிழர்களுக்கான அரசியல் ரீதியான நிரந்தர தீர்வு வழங்கப்படும். கடந்த காலங்களில் பல அரசுகளும் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தன, ஆயினும் நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் உண்மையான மற்றும் நிரந்தர அரசியல் தீர்வை வழங்குவதற்கு தற்போதைய அரசு பொறுப்புடன் செயற்படும். தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் அதிகார பகிர்வு போன்ற அடிப்படை விடயங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப்படும். அனைத்து இன மக்களையும் உள்ளடக்கிய ஒற்றுமையான நாட்டை கட்டியெழுப்புவது இந்த அரசின் நோக்கமாகும். இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பது நாட்டின் உள்நாட்டு விடயமாக இருப்பினும் அனைத்துலக சமூகத்திடம் ஸ்ரீலங்கா அரசு வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் செயற்படுவதாக நம்பிக்கை அளிக்க வேண்டிய தேவையும் உள்ளது. தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மதிக்கப்பட வேண்டும். அவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதே இந்த அரசின் முதன்மையான இலக்கு. அதற்காக அரசியல் ரீதியான நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கின்றோம். வாக்குறுதி மட்டுமில்லை, அதை நடைமுறையில் நிறைவேற்றும் அரசாக இந்த அரசு செயற்படும் என தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தமிழக மேற்குலக நாடுகளின் வருகையின் காலத்தினதும் தேவையினது முக்கியத்துவத்தை ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் விஜித கெரத் அவர்கள் இந்த பேச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. கட்சி அரசியலை கடந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஈழத்தமிழர்களின் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் மக்கள் உரிமை உறுதிப்பாட்டிற்கும் புதிய உற்சாகத்தை ஈழத்தமிழர்களுக்கு மத்தியில் அளிக்கும் வகையில் செயற்பட தொடங்கியுள்ளமையும் தமிழக மக்களின் இனத்துவ ஒருமைப்பாட்டை வளர்க்க முயற்சித்து வருவதும் 2026ஆம் ஆண்டுக்கு புதிய நம்பிக்கை தருவதாக உள்ளது. இதனை மேலும் வளர்க்க சந்தேகங்கள், கேள்விகளை நேரடியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலான உரையாடல்கள் வழி அனைத்து ஈழத்தமிழர்களும் செயற்பட வேண்டிய காலமாக 2026 அமைகின்றது. ஈழத்தமிழர்களுக்கான நியாயமானதும் நிரந்தரமானதுமான அரசியல் தீர்வு என்பது ஈழத்தமிழர்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை இலங்கை தீவில் தொன்மையின் தொடர்ச்சியுமான இறைமையுடன் வாழ்ந்து வருகின்றார்கள். பிரித்தானிய காலனித்துவ காலத்தின் பின்னர் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் இருப்பை சிங்களவர்கள் இலங்கையின் யாழ்ப்பாண அரசின் வன்னியரசின் நிலப்பரப்புகளாக அறிவித்து இலங்கை தீவுக்கு சிங்களவர்கள் பிரிவினை கோரிய பின்னணியில் 1978 முதல் 2009 வரை தமிழர்கள் தங்களின் யாழ்ப்பாண வன்னியரசின் நிலப்பரப்புகளில் தங்களுக்கான நடைமுறை அரசை மீளுறுதி செய்து நடைமுறை அரசை உலகிற்கு 36 ஆண்டுகள் வெளிப்படுத்தியவை வரலாறு. இந்த வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியை நியாயமான நிரந்தர தீர்வை வெளிப்படுத்த வைக்க வேண்டிய ஆண்டாக 2026 அமைகிறது என்பது இலக்கின் இவ்வாறு எண்ணமாக உள்ளது. இதற்கான செயற்பாடுகளும் ஈழத்தமிழர்களின் பொருளாதார சமூக வாழ்வின் நலன்களுக்கான செயற்பாடுகளும் இவ்வாண்டில் ஈழத்தமிழர்களின் குடிசார் அமைப்புகளான இணைப்புகளுடன் முன்னெடுக்கப்பட்டு குடிசார் அமைப்புகளின் ஆற்றல் உள்ள செயற்பாடு மக்கள் உரிமைக்கு தலைமையானது என்பதை உணர்த்த அனைவரும் உழைக்கும் ஆண்டாக இவ்வாண்டை அமைத்துக் கொள்வோமாக. இதுதான் இந்த ஆண்டுக்கான பொங்கல் செய்தியாகவும் அமைகிறது. நீங்கள் கூறினீர்கள் விஜித கெரத் அவர்கள் நிரந்தர அரசியல் தீர்வு தொடர்பாக கூறும் பொழுது எவ்வளவு தேவை இருக்கின்றது சிங்கள தேசத்தை பொறுத்தமட்டில் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு முடிவுக்கு வருவது? ஆங்கிலத்தில் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் சொல்வாரு. அது மாதிரி அவருடைய அந்த பேச்சை பார்த்தாலே தெளிவாக சொல்கிறார் என்று சொன்னால், இனப்பிரச்சனை தீர்வு காண்பது நாட்டின் உள்நாட்டு விடயமாக இருப்பினும் அது முதலாவது. இரண்டாவது, அனைத்துலக சமூகத்திலும் ஸ்ரீலங்கா அரசு வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் செயற்படுவதாக நம்பிக்கை அளிக்க வேண்டிய தேவையும் உள்ளது. அவை அவர்கள் தங்கள் பக்கத்து தேவையும் கூறுகிறார்கள். ஒரு அளவில் வெளிப்படையான ஒன்றுதான். அதாவது நாங்கள் சர்வதேச உலகத்துக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை அளித்தாதான் என்றால் இலங்கை நிச்சயமாக கடன்படு பொருளாதாரத்துல தான் வாழப்போகுது. இப்ப யாருமே அதை நாளைய காலையில மாற்ற முடியாது. அதுவும் இப்பொழுது நாங்கள் அதை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இலங்கையில் மீளவும் மழையும் காற்றும் அதனுடைய அனர்த்தங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இதனாலும் கூட கடந்த முறை நடந்த இயற்கையினுடைய பேரிடரால 410 கோடி டாலர் பெறுமதியான இழப்பு ஏற்பட்டிருப்பதாக உலக வங்கி மதிப்பிடுகிறது. 410 கோடி டாலரை ஈடு செய்வது என்பது இலகுவான விடயம் அல்ல. அதே மாதிரி இப்பொழுது வருகின்ற இந்த பேரிடர்களும் கூட சிக்கலை கொடுக்கும். அப்ப அப்படியாக ஒரு பக்கத்தில் உலக காலநிலை சீரழிவு இலங்கையில் ஏற்படுத்துகின்ற தாக்கம்
அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்று உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நிச்சயமற்ற தன்மை காரணமாக இந்த நாடு எந்த நேரத்தில் எத்தகைய மேலாண்மைகளை இலங்கை மேல் செலுத்தும் என்று சொல்ல முடியாது. அப்படியான ஒரு சிக்கல்கள் இருக்கின்றார்கள். அப்போ இப்படியான ஒரு நிலையில் அவர்கள் தங்களுடைய அரசியல் உறுதிப்பாட்டுக்கு, ஸ்டேபிள் கவர்மெண்ட் சொல்வார்களே, அந்த அரசாங்கத்தினுடைய உறுதிப்பாட்டுக்கு அவர்கள் வெளிநாடுகளை நாட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இங்கு அவர்கள் இந்த இனப்பிரச்சனை இருப்பது என்பது வெளிநாடுகள் முதலீடு செய்வதற்கு ஒரு தடையான ஒன்றாகவும் இருக்கிறது. என்ற வெளிநாடுகளை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்த ஒரு மக்கள் மேலும் கருணை காட்டி அங்கு வரப்போவதில்லை. ஆனால் பெருமளவில முதலீடுகள், பெருமளவில படைகளுடைய நிலையெடுப்புகள் இவைகளெல்லாம் அந்த மண்ணிலே நடைபெறுவதற்கான காலம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அப்படியான நேரத்திலே அங்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒரு உறுதியான அரசாங்கத்தை வெளிநாடுகள் எதிர்பார்க்கின்றனர். ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு வகையில இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு செயற்படுகின்றார்கள். அதுக்கு அதை பற்றி விமர்சனங்களுக்கு இன்றைக்கு நான் வரவில்லை என்று எங்களுக்கு தெரியும். என்னென்ன மாதிரியாக பலர் இதை திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள், பலர் எப்படி சிங்கள அரசாங்கத்துறை ஒத்து போய் கொண்டிருக்கின்றார்கள் என்ற பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. ஆனா அவைகளுக்கு மேலால நாங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை, அப்படி ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படுவதாக இருந்தால் அதில் நியாயமான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு பெறுவதாக இருந்தால் அந்த தீர்வு நிலம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த மக்களுடைய நிலம் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய சிக்கலான விடயம் என்னென்றால், சிங்களவர்கள் தான் யாழ்ப்பாணத்தை யண்ட, திருகோணமலையத்தை யண்டன்னு சொல்லி பிரிவினை கோரி தங்கட பக்கம் சிங்கள நாடு, நீங்கள் தமிழ்நாடு பிரிச்சது சிங்களவர்கள். அந்த மாதிரி சொல்லி அடிபடுவதற்கு முன்பு, அடித்து இனஅழிப்பு செய்வதற்கு முன்பு ஒரு தமிழர் கூட இலங்கையை பிரித்து கொண்டு போவது கேட்கவில்லை. என்றால் அமரர் ஜி.ஜி. பொன்னம்பலம் அவர்களுடைய கருத்தின்படி காங்கிரஸ் துறையில இருந்து காலி மட்டும் இலங்கையினுடைய அரசு உருவாக்கத்தில் தமிழர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். ஆக எங்களுக்கு இலங்கை முழுவதும் உங்களுக்கான இறைமைத்தன்மை இருக்கிறது என்பதும் ஒரு காலகட்டத்தில், சோழபுரி அரசியல் காலகட்டத்தில் ஒரு கருத்தியலாக இருந்தது. ஆனால் பின்னர் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக சிங்கள அரசாங்கம் தாங்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த பகுதிகளில் எல்லாத்தையும் தங்களுடையதாக வைத்துக் கொண்டு ஜப்பானியத்தை யண்டன்னு சொன்னபோது யார் பிரிவினை கோரினார்கள்? 58ஆம் ஆண்டு, அதுக்கு பிறகு 77ஆம் ஆண்டு, அதுக்கு பிறகு 77ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் தமிழ் மக்கள் தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு ஆயுத எதிர்ப்பு வெளிப்படுத்த வேண்டிய இயல்பு நிலை தேவை ஏற்படுகிறது. அதுக்கு பிறகுதான் தேசிய விடுதலை போராட்டம் கட்டமைக்கப்பட்டு 78ஆம் ஆண்டில் இருந்துதான் 31 ஆண்டுகளுக்கு நடைமுறை அரசு தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை உருவாக்கியவர்கள் யார்? நீங்கள் தான் பிரிவினவாதிகள். நீங்கள் தான் அரச பயங்கரவாதத்தை கொண்டு அந்த மண்ணில பயங்கரவாதத்தை உருவாக்கியவர்கள் நீங்கள் அரச பயங்கரவாதத்தை கொண்டு வர எந்த தமிழர் அல்லது எந்த முஸ்லீம் அல்லது எந்த மலைய தமிழர் அங்கே பயங்கரவாதத்தை நீங்க பயங்கரவாதம் சொல்கின்ற அந்த ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்தினால் கூறுங்க பார்ப்போம். ஒழுக்கிலும் இல்லை. நீங்கள் எந்த அதிகாரத்தில் இருப்பவரால் தான் எப்பயும் ஒரு பயங்கரவாதத்தை உருவாக்க முடியும். அரச பயங்கரவாதம் உருவாகின்ற பொழுது மக்கள் தங்களை பாதுகாப்பதற்காக ஆயுதம் எதிர்ப்பை வெளிப்படுத்துவது என்பது உலகத்தில் இருக்கிற இயல்பான தன்மை. இந்த மாதிரி நாங்கள் பேசுவதில்லை. நாங்கள் பிரிவினவாதிகள். நீங்களே உங்களோட நாட்டை நீங்கள் கேட்கறத பிரிவினு சொல்றீங்க. நாங்கள் இந்த மண்ணில வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டு வரோம். அங்க வேற ஒன்று நாங்கள் கதைக்க இல்லை. பிரிவினை கோரினால் 6வது திருத்தத்தின்படி குற்றம், அது வேற விஷயம். ஆனா யார் பிரிவினை கோரணும் அப்படின்னா உங்களை தான் எல்லாரும் உள்ளுக்கு போடணும். 6வது திருத்தத்தின்படி இலங்கை தீவை பிரித்து கொண்டு வரணும் நீங்கள். நாங்க பிரிக்க இல்லை ஒரு கட்டத்திலே. நாங்கள் எங்களுடைய வாழ்வையும் உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாப்பதற்கான ஆயுத எதிர்ப்பு தான் வெளிப்படுத்த வேண்டியது. அதுவும் நீங்கள் ஸ்ரீமாட காலத்தில் இருந்து 70ஆம் ஆண்டுல இருந்து மிக மோசமான முறையில அரசியல் விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் எல்லாரையும் கொண்டு போய் காரணமின்றி கைது செய்யறது, எங்க இருக்கிறார்கள் விவரமே இல்லாமல் வைத்திருப்பது, சில பேரை கொன்றளித்தது, சில பேரை இன்பம் ஆக்கள் எல்லாம் இந்த பகிரங்கமாகவே மண்டதேவி சந்தியில கொண்டு போட்டது யார் செய்தார்கள் எல்லாம். இந்த பிரச்சனை எல்லாம் பெறுகின்ற பொழுது இந்த இடத்துல வடக்கிலேயோ கிழக்கிலேயோ மக்கள் ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். பின்னர் அப்ப இந்த உண்மைகள் மறக்கப்படுறதால கதைக்கைகள் நாங்க பிரிவினையை கேட்கிறோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் பிரிவினையை கேட்கறீங்க? நீதான் பிரிவினையை கேட்கிறேன்னு சொல்ல திருப்பி. அது
அதே மாதிரி நீங்களேன் பயங்கரவாதி என்று சொல்றீங்க. நீங்கள் அரச பயங்கரவாதத்தை இப்படியெல்லாம் 56ஆம் ஆண்டுல செய்து கொண்டு வந்தீங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, எப்படி மலைய மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு செய்தி எங்களிடம் இருக்கு. சரியா? ஆகவே இந்த உண்மைகளை பேசணும்ன்றா தான் உலகுக்கு தெரியும். மற்றது இன்றைக்கும் இருக்கிற பிரச்சனை என்றால் உலகத்துக்கு நாங்க சொல்றோம். ஆனா நாங்க இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு செம்பு தூக்குகிறோம், நாங்கள் அவர்களுக்கு பக்கத்துணி அளிக்கிறோம் எல்லாம் சில அன்பர்கள் உங்களுடைய வாய்க்கு வந்தபடி எழுதுகிறீர்கள். அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் யாருக்கும் செம்பு தூக்கவும் இல்லை, யாருக்கும் நாங்கள் பக்கசார்பாணிக்கவில்லை. யார் எந்த நேரத்தில் எதை காலத்துக்கு ஏற்ற முறையிலும் தேவைக்கேற்ற முறையிலும் செய்கின்றார்களோ அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய கடமை உள்ளதுதான் ஊடகம். அதே நேரத்திலே இப்பொழுது தமிழர்கள் ஒருங்கிணைக்கின்ற தமிழக தமிழர்களையும் சரி, மேற்குலகத்தில் இருக்கிற தமிழர்களையும் சரி ஒருங்கிணைக்கின்ற பணியை தொடங்கி செய்து கொண்டிருக்கிற தேசிய மக்கள் முன்னணி அதுல வழுகிறதுன்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமா அவர்களை பற்றியும் விமர்சிக்க வேண்டி வரும். அது அவர்களுக்கும் கூட தெரியும். அது மட்டுமில்லை, இன்னொரு விஷயம் என்னென்றால் இப்படியான ஒரு பொது நோக்கோட செயற்பட தொடங்கல சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக அடித்து நீங்கள் கேளுங்க. நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களையும் சமூக ஊடகங்களையும் வைத்துக்கொண்டு எழுதுறதும் ஒரு தாக்குறதுமான தமிழ் சமத முத்திமை இல்லாத தமிழர்களுக்கு ஒரு உறவை இல்லாத பாசமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கு என்று காட்டுறதை விட்டுட்டு உங்களுக்கு துணை இருந்தா நேரடிச்சு கேளுங்க, நேர போய் கேளுங்க, யார்கிட்டும் போய் கேளுங்க, நேர ஏன் இப்படி செய்யறீங்க, இல்லை இந்த மாதிரி இருக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்படி விளக்கம் சொல்லாவிட்டால் அதை கொண்டு வெளி உலகத்துக்கு நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளங்களை போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நேற்றைக்கு அப்படி நடந்தது, முந்தின நாள் அப்படி நடந்ததுன்னு சொல்லி கொண்டிருக்காதீங்க. நேற்றைக்கு நடந்தது உலகத்தில் எல்லா இடத்திலும் அப்படி நடக்கிறது வழக்கம். அது மக்களுக்கு அனுபவமா இருக்கும். அது மக்களோட சம்பந்தப்பட்ட விஷயம். மக்கள் யார் யார் குற்றச்செயல்களை செய்தார்களோ, யார் யார் மக்களுக்கு மனிதத்துக்கும் எதிரான வேலைகளை செய்தார்களோ அவர்களை எல்லாம் வரலாறு மட்டும் பேசுவார்கள். அது நாங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அவ்வளவுக்கு தமிழ் மக்கள் கடந்த காலத்தை தெரியாதவர்களாக ஆக்காதீங்க. இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இன்றைக்கு உலகம் மிக ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறது. எந்த நேரத்திலையும் எந்த நாட்டிலையும் வல்லாண்மை உள்ள நாடுகள் தாங்கள் செய்யலாம் என்ற ஒரு தன்மையை ட்ரம்ப் தோற்றி வச்சிருக்கிறார். இன்றைக்கு உலகத்துல அமெரிக்கா மட்டும்தான் வெள்ளாண்மை உள்ள நாடு அல்ல, ஆனா வெள்ளாண்மை நாடாக காட்டிக்கொள்ளுது. ஆனா மற்ற வெள்ளாண்மை நாடுகள் எந்த நேரத்துல எதை செய்வாலும் தெரியாது. அப்படியான ஒரு சிக்கல்ல இருக்கையில அங்க மக்களை முதல்ல வாழ விடுங்க. அதுதான் கடந்த இலக்கிய சிந்தனையில் கூட அருசயத்தான் கூறினார். அதாவது அரசியல் செய்பவர்களை அரசியல் செய்ய விடுங்கள், அரசியல் செய்பவர்கள் விடுதலை வீரர்களை பார்க்காதீர்கள். விடுதலை போராட்டத்தில் ஒருவரும் இல்லை, அரசியல் செய்யல அரசியல் செய்யுங்கள். அதே விடுதலை போராளிகளாக இருப்பவர்கள் விடுதலை போராளியாக இருங்கள், அது உங்களுடைய பிரச்சனை. அதுக்கு ஜெயசங்கர் கூட அங்க இந்த 13வது திருத்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 13வது திருத்தத்தை தொடக்கமாக கொண்டு நீங்கள் உங்களுடைய அரசியலை நீங்கள் நடத்துங்கள் என்றான் கூறினார். அவர்களாம் கூறவில்லை 13வது திருத்தத்தோடு எல்லாம் முடிஞ்சது என்று, அப்படி சொல்லவே இல்லை. அது அவர்களுக்கு தேவையா இருக்கிறது. இன்றைக்கும் 13வது திருத்தம் இலங்கையில் இந்தியா தன்னுடைய நிதி நிர்வாகத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு தேவையா இருக்கின்றது. இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக பேசலாம். எதுக்காக சொல்றேன்னு சொன்னால், நாங்கள் 2026 என்றாலும் சரி தனி மனிதர்களை விமர்சிக்கின்ற அந்த தன்மையை விடுங்கள், நிகழ்ச்சிகளை விமர்சிங்க, அதுல வரக்கூடிய குறைகளை சொல்லுங்க, அது நிறைவாக வரட்டும். குறை சொல்றது நிறைவாக்குவதற்காக. இது என்னன்னு சொன்னா குறை 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 எல்லா இடத்திலும் குறை செல்பவர்கள் என்ன செய்தீங்கன்னு கேட்டால் அதுக்கும் குறை. சரியா? இப்படியான இந்த சிக்கலான நிலையை 2026 நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். என்னை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு என்னுடைய ஊடகத்துறையினுடைய 50வது ஆண்டு. இப்ப நாங்கள் பணி ஓய்வு பெற கட்டம் வந்துட்டுது. இந்த கட்டத்திலேயாவது உலகத்துல கேட்கிறோம், இந்த 50 ஆண்டுகளாக நாங்கள் கண்ட அந்த கவலையான விடயம் என்னவென்றால், இலக்கியம் சொல்லுன்ற ஒரு சொல்லிருக்கு, நின்ற சொல்ல ரெண்டு. நீங்க சொன்னதை செய்யுங்கள், ஒருவர் சொன்னதை செய்யவில்லை என்றால் நீங்கள் நேர அவரிடத்திலேயே அதற்கான காரணத்தை கேட்டு அவரை வெளியே கொண்டு வாருங்கள். அதை விட்டு போட்டு ஒளித்திருந்த அம்பெயர வேலை தயவு செய்து வேண்டாம். ஒளித்திருந்த அம்பெயரெல்லாம் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. இதுதான் இந்த நேரத்தை சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. என்றால் இப்பொழுது உலக அரசியல் என்பது அரசு ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறது. அதாவது நாங்கள் உணரவில்லை ஒழிய 3வது உலக போர் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பலருக்கு தெரியுது இல்லை. அதுதான் துக்ககரமான விஷயம். நீங்கள் அன்பர்கள் அன்பாக கண்டித்திருக்கிறார்கள் கூறும் பொழுது நான் இங்கே கூறித்தான் ஆக வேண்டும். உயிரோடை தமிழ் கடந்த 16 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதில் நாங்கள் ஒன்று தெளிவாக இருக்கின்றோம். ஒரு விடயத்தை அரசியல்வாதிகள் அமைப்புகள் சரியாக சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது பாராட்ட தயங்கியதில்லை. அதேபோல் அவர்கள் தவறு இழைக்கும் பொழுது அதை சுட்டி காட்டுவதற்கும் தயங்கவில்லை.
அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் தவறிழைத்து பின்னடைகின்ற பொழுதுகள் எங்களுக்கு கவலை ஏற்படுகிறது. என்ற ஒரு குறிக்கப்பட்ட காலம் நீங்கள் மிக திறமையாக பணியாற்றி இருக்கின்றீர்கள். அந்த பணியை தமிழ் சமுதாயம் இழக்கிறது என்ற பொழுது எங்களுக்கு இது நடக்க இல்லையோ, நாங்கள் இங்க எல்லாம் பேசுவோம் கொள்வோம். ஆனா அங்க யாராவது சரி கைது செய்யப்பட்டால், யாராவது சரி தண்டனை வழங்கப்பட்டால் எங்களுக்கு மனம் துடிக்கிறதா இல்லையா? அதான் தமிழர் ஒரு குடும்பம். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகின்றோம். எப்பொழுது அந்த நிலைமையிலே மாற்றத்தை ஏற்படுத்த யாராவது முயற்சித்தால் வானொலியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள். உண்மைத்தன்மையோடு இருப்பதற்காக நாங்கள் பார்க்கிறோம் என்று கூறிக்கொண்டு அரசுகளை மாஸ்டர் கூறினார் விஜித ஹேரத் அவர்கள் கூறிய விடயங்கள் தொடர்பாக கூறும்பொழுது, நிரந்தர அரசியல் தீர்வு தொடர்பாக கூறும்பொழுது இப்ப மாஸ்டர் கூறினார் சர்வதேசத்தை நாடுகிறார்கள் என்று கூறினார். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் இந்த நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ளி பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் இயற்கை அனர்த்தம் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தமட்டில் இந்த சூழலில் நிரந்தர அரசியல் தீர்வு காண்பது எவ்வளவு முக்கியம் என்று நம்புகிறீர்கள்? இது சர்வதேசமும் இதை ஒரு சரியான தருணமாக இதை பார்த்து பயன்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இங்குதான் இந்த பிரச்சனை எழும்புகிறது. நிரந்தர அரசியல் தீர்வு, தற்காலிக அரசியல் தீர்வு நிரந்தரமானது ஒன்றுதான். நாங்கள் அதை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக அந்த மக்களை நடுத்தருவில் விட முடியாது. அந்த மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தத்தான் வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்ப இறுதி இலக்கு என்பது அது மாறாதது ஒன்று. அப்ப இதுல இருக்கிற பிரச்சனை, இப்ப இலங்கை அரசு நிரந்தர அரசியல் தீர்வு என்று எதை கூறுகிறது என்றால், அவர்களிட மனதில் ஓடுவது என்று சொன்னால் ஒரே இலங்கையர்கள் என்பதைத்தான் அவர்கள் யோசித்து வைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அவர்கள் சொல்லி கொண்டு வரட்டும், அது பிரச்சனை இல்லை, அதுக்கு பிறகு பார்க்கலாம். ஆனால் அதை நாங்கள் ஆதரிக்க போறதும் இல்லை. மற்றது அதுக்கு எந்த விதமான சாட்சியும் இல்லை. ஏனென்றால் அங்கு இருக்கிறதுலேயே மதம் வேற, மொழி வேற, இனம் வேற, அடுத்தது நீதி வேற, சட்டம் வேற, தமிழருக்கு ஒரு சட்டம், சிங்களவருக்கு ஒரு சட்டம், நீங்களே மாஸ்டர் இப்ப கூறினது போல நீங்களே பிரிச்சு வச்சுட்டீங்க. நாங்கள் பிரிக்கல, நீங்கள் பிரிச்சு வச்சுட்டீங்க. நாங்கள் இப்ப அதுக்குரிய எல்லையை தான் கேட்கிறோம், அவ்வளவுதான். தேசிய தலைவருக்கா கூறின தமிழீழம் எப்ப வரும், நீங்க தமிழ்ல தான் இருக்கிறீங்களா, அதை மீட்டெடுக்கணும். தவிர தமிழீழம் வந்து பாரதத்துல இருந்து குதிக்கா. நீங்கள் எந்த இடத்துல இருந்து சீவிக்கிறீங்களோ அதுதான் தமிழீழம். அதுதான் அது இழந்த மண்ணை மீட்கிறது, அவ்வளவுதான். அதுல மாற்று கருத்து. இழந்த மண்ணை மீட்கிறதுல, ஆனால் அந்த மண்ணை மீட்கும் போது அதுக்கு மக்கள் வேண்டும். மக்கள் இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கு பாருங்கள், சீனாவில் இப்ப கன்ட்ரசெப்டிவ் மெத்தட் இது வாங்குறதா இப்ப டாக்ஸ் கூட்டுறான். ஏனென்றா குழந்தை பிள்ளைகள் பிறக்கிறது குறைவு. அதே போல இனி பிள்ளைகள் கூட பிறந்தா அவைக்கு கூட காசு கொடுக்கலாம். ஏன், அந்த மக்கள் இல்லாட்டி நாடு முடிஞ்சுது. நீங்கள் அங்க மக்களை வாழ்த்தகவை ஏற்படுத்த யோசிக்கிறீங்களா? அரசியல் தீர்வுன்றது நீங்கள் எல்லோரும் சொல்ற மாதிரி இந்த 4-5 புத்தகங்களை வாசித்து வந்து அதுல இருக்கிறது ICJ அங்க இருக்கிறவங்க விளங்காது. இவன் கரைக்க எனக்கே விளங்காது. அப்ப அந்த மக்களுக்கு புரிகிற வழியில சொல்லுங்க. முதலாவது அவனுக்கு ஒரு இயல்பான வாழ்க்கையை கொடுக்கும். இப்ப ட்ரம்ப் என்னத்துக்கு போராடுங்க? ட்ரம்ப் என்னதுக்கு போராடும்? தண்டு மக்கள் அமெரிக்க மக்களோட பாதுகாப்பு, அமெரிக்க மக்கள் சந்தோஷமா வாழணும், அமெரிக்க மக்களோட டாலர் விழக்கூடாதுக்குள்ள அமெரிக்க மக்கள் நிறைய சம்பளம் இருக்கணும், அவர்கள் நல்ல திரகாத்திரமா சாப்பிட்டு உண்டு உடுத்து உறங்கி மிச்சம் போட்டா நீங்கள் சாப்பிட வேண்டாம். தண்ட மக்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த உங்களை பொய்ய சொல்லு, உண்மையா சொல்லுவோம் உங்களை மக்களுக்காக. நீங்கள் இங்க இருக்கலாம், நீங்கள் இங்க இருக்கலாம், ஓகே. உங்களுக்கு இங்க இருந்தோம் தமிழ்ல ஒரு இலட்சியம் இருக்கு, உங்களுக்கு இங்க எல்லா வசதியும் கிடைக்குது. உங்களை ஒருத்தன் உங்களோட வீட்டுல வந்து ஒருத்தன் புத்தச்சிலையை வைக்கல இங்க லண்டன்லயோ அல்லது ஸ்காட்லாண்ட்லயோ அல்லது பிரான்ஸ்லயோ உங்களோட வீட்டுக்கு குஜினிக்கு கொண்டு ஒருத்தன் புத்தச்சிலையை வைக்கல. நீங்கள் இங்க ஜெர்மனியில இருக்கிறீங்கன்னா உங்களோட கார்டனுக்கு கொண்டு ஒருத்தன் எல்லையை போடையில. அப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை விளங்கா. அங்க இருக்கிறவங்க தான் அந்த பிரச்சனை விளங்கு. அங்க இருக்கிறவன் மீன் தொண்டுக்கு போக முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அரிசியும் பருப்பும் தருவீங்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் பாடத்தை பார்த்து கொண்டு இருக்கல. நாளைக்கு அந்த குழந்தை வந்து அன்னைக்கு அதை சொல்லிக்க அந்த நத்தார் பண்டிகை கூடி ஒரு பண்டிகைக்கு தங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கக்கூடிய அவங்கள்ட்ட காசு இல்லை. நீங்கள் இப்ப தமிழ்லாம் பற்றி பேசுறீர்கள்.
மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்கள் என்றால் எவ்வாறு ஏற்படுத்த வேண்டும்? ஏன் மீன் பிடிக்க முடியாம, மீனவர்கள் தொழிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது? ஏன் விவசாயம் செய்ய முடியாம இருக்கிறது? ஏன் மக்கள் அங்கு காணிகளை வாங்க ஒரு ஒரு தொழில்துறையை ஆரம்பிக்க முடியாம இருக்கிறது? ஏன்? அதிகாரம் இல்லை, பயம். உங்களுக்கு எல்லாருக்கும் பயம். என்னென்று சொன்னால், அவர் நாளைக்கு நீங்கள் கொண்டு ஒருத்தர் அன்றைக்கு சொல்றார் 100 ஏக்கர் இடக்காண்டு, ஒரு கல் ஒரு புத்தரிசில அந்த 100 ஏக்கரையும் காலி பண்ணும் ஐயா. சரியோ? அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இங்க இருந்து போடுற அத்தனை காசும் அங்க வீண்டாம். இதற்கு தான் நாங்க வெளிநாட்டுக்காரர் உங்களுக்கு சொல்றாங்களே, பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி என்று சொல்லுவாங்க. அது என்னென்று விளங்குற இல்லையா? ஒரு நாட்டில முதலீடு செய்யணும் என்று சொன்னால் அங்க ஸ்டேபிளா இருக்கணும் அந்த நாடு, சட்டம் ஒழுங்கா இருக்கணும். 1980களில் இருந்தே இந்த வெளிநாடுகள் இலங்கைக்கு என்ன சொல்லுகிறது? நீதி, காவல்துறை, நிதி அத்தனையும் இண்டிபெண்டன்ட் கமிஷன் ஆகிறோம். இங்க போலீஸ் இண்டிபெண்டன்ட் கமிஷன். அது இலங்கை அரசாங்கம் அந்த ஆசிய நாடுகள் தங்களை கையெல்லாம் வச்சிருக்கு. ஒன்றையும் அப்படி கொண்டு வரேன். இப்ப அரசு ஜனாதிபதி எடுத்தீங்கன்னு சொன்னால் அனுர்குமார் திசாநாயக்கா தான் நிதியமைச்சர், அவர் தான் நீதி அமைச்சர், அவர் தான் பாதுகாப்பு அமைச்சர், மற்றவர் பிரதி பாதுகாப்பு அமைச்சர். அப்படிதான் இருப்பார். அது மட்டுமல்ல, பிரதம நீதியரசர் நியமிக்கிறது அவர் தான் நியமிப்பார். இன்றைக்கு பாருங்க, எதிர்கட்சிகள் இணைஞ்சு இந்த நினைக்கிறேன் பேர் மறந்துட்டு, அவன் இன்றைக்கு கொழும்புல சொல்லி இருக்கிறார். அவர் IMF-க்கும் வேர்ல்ட் பேங்குக்கும் இலங்கை ஒரு கணக்காளர் நாயகத்தை போடாத வரைக்கும் காசை கொடுக்காதீங்க. அப்ப அதுக்கு ஏன் என்ற அவங்க விளக்கம் சொல்றார். அனுர்குமார் திசாநாயக்கா ஏன் அது போட முடியாம இருக்கு? அவர் தனக்கு ஃபேவரட்டான ஆளை போட வலிக்கிறார். சுயாதீனமாக போட வலிக்கிற சுயாதீனமான ஒரு ஆள் வேணும். ஏனென்று சொன்னால், இந்த அனர்த்த முகாமைத்துவத்துல வர நிதிகள் எல்லாத்தையும் கையாளுவது அது அரசாங்கத்துக்குள்ள போகக்கூடாது. ஏனென்றால் இதைத்தானே முந்தி சொன்ன நீங்கள் ஊழல் செய்கிறாங்க, திருடுறாங்கள் என்று, அப்படி இது நடக்கப்படாது என்று சொல்றாங்க. இப்ப அந்த பிரச்சனை இருக்கு. நிதிய கையாளுறதோ நீதியோ எல்லாம் இண்டிபெண்டா அங்க இல்லை. இப்ப அந்த கணக்கான நாயகத்துக்கு தான் ஸ்ரீதரன் வாக்கு போட்டவர் என்று சொல்லி சுமந்திரன் இப்ப ஸ்ரீதரனை அந்த அரசியல் ஜாப்பு சபையிலிருந்து வெளியேற சொல்லி இருக்கிறார். அது உண்மையா? இப்ப மாஸ்டர் சொன்ன மாட்டா, யார் நல்லது செய்தாலும் சுந்தரன் செய்தது பிள்ளை என்றா நீ விளக்கத்தான் வேணும். அத இவன் சொல்றான் என்று இல்லை. இப்பத்திய உலகத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அரசாங்கம் அதை சரியாக வழிநடத்துவதற்கு தகுதி உள்ளவர்கள், துறைசார் நிபுணர்கள், நம்பிக்கை உள்ளவர்களை நியமித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அனுர்குமார் திசாநாயக்கா செய்வது தவறு என்று சொல்லுகிறீர்களா? அவர் போட்டது ராணுவ அதிகாரி அந்த நிலைக்கு தகுதி உள்ளவர் இருக்கலாம். இப்ப பேராசிரியர்கள் கூட இருப்பார்கள். இப்ப இலங்கையின் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கிறத பாருங்க, 3 பேரைத்தான் அங்க போட் பண்ணி அனுப்பிடணும். 3 பேர்ட்ட பேர் அதுல செலக்ட் பண்றது அரசு தலைவர். அப்ப தனக்கு ஃபேவரட்டா இதுவரை இருந்தவர்கள் டக்ளஸ் பிடிச்சு வந்தவர்களும் இருக்கிறார்கள் ஈஸியா. அது எங்களுக்கு தெரியத்தக்கத. அப்புறம் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இவையல் இப்படித்தான் செய்ய போனோம்டா அவன் ஆக்களை பிடிச்சு வாரதில் அவனையும் குறை சொல்லலாதானே. ஏன் அவன் பதவியை தேடுறான், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆக்களை தான் போடுவீங்கள் என்று சொன்னால் அவன் விரும்பியோ விரும்பாமலும் உங்களை விரும்பத்தானே வேணும். அந்த அப்படி ஒரு நிலைக்கு தான் நான் கொண்டு போறோம். இதுக்கேத்தான அவங்க சொன்னாங்க இண்டிபெண்டா இருக்க வேண்டும் என்று எல்லாம். ஆனால் அது அவ்வாறான நிலை இல்லை. அப்ப இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப அரசியல் தீர்வை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஒன்றை தெளிவாக வழங்க வேண்டும். இப்ப மாஸ்டர் கூறியது போல, முதலாவது இங்கிருந்து நாங்கள் ஒரு பேப்பரும் பேனையும் என்றால் எல்லாம் கதைக்கலாம், எல்லாம் எழுதலாம். ஆனால் நடைமுறைக்கு அங்கு அது சாத்தியமாகுமா? அந்த மக்களை காப்பாற்றி கொண்டு உங்களால் போராட முடியுமா என்றதுதான் முதலாவது முக்கியம். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு அரசியல் தீர்வு விளங்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மக்களுக்கான தங்களுக்கு நாடு வேணும், விடுதலை வேண்டும் என்றதுக்கு அதுக்கு அங்கதான் முடியும். இப்ப ஏன் இவ்வளவு காலமும் நீங்கள் இங்க இப்ப போராட்டம் எல்லாம் வைக்கிறீங்க, ஆனா இவ்வளவு சனம் செய்யறது. ஆனால் மாவீர தினத்தில் பாருங்க இவ்வளவு சனம் செய்யறது.
அப்ப ஜனத்துக்கே நம்பிக்கை இழந்து போகிறோம். ஏன்னா ஒரு அடிப்படை பிரச்சனையை தீர்க்க முடியாத நீங்கள் தமிழ்ல ஒடுக்க போறீங்கன்ட்டு நம்ப மாட்டேன். அதான் அந்த பிரச்சனை. நன்றி அரசர்களே. மாஸ்டர் அரசர்கள் கூறினார், அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை, மக்கள் நம்பிக்கையை இழந்து கொண்டு போகிறார்கள் என்றால், இப்போ நீங்கள் இந்த குடிசார் அமைப்புகள் கூட ஆற்றலோடு செயல்படுவதற்கான காரணங்களை இங்கே சுட்டிக்காட்டுகிறீர்கள். எவ்வாறு இதை ஒரு சரியான வழிக்கு கொண்டு வருவது எப்படி? இப்போ நீங்கள் அரசியல் தீர்வு என்று சொல்லும் பொழுது, இப்போ அனுரகுமார் திசாநாயக்காவுடைய அரசாங்கம் விஜித ஹேரத் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, அவர்கள் அரசியல் தீர்வு வந்தவுடன் 4 வித்தியாசமான கட்சிகளும் ஒவ்வொரு விதமான தீர்வு தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களோடு வருவார்கள். இதை எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நம்மிடம் தகுதி இருக்கிறதா? இப்ப இந்த விஜிதஹரத்தினுடைய இந்த உரையில 3 முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது செய்கிறார்களோ செய்யலையோன்றது வேற விடயம். ஆனால் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பற்றி கேட்கிறாங்க. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற சொல்ல அதுக்குள்ள வருது. 2வது விஷயம் என்ன சொல்லப்படுது என்றால் சமத்துவம். அதான் இப்ப அருள் சொன்ன விஷயம். சட்டத்தின் முன் சமத்துவம் வேணும், சமூகத்தின் முன் சமத்துவம் வேணும், அதுகள் அந்த பிரிவு. அடுத்தது பாதுகாப்பு, அடுத்தது அதிகார பயிர். அப்ப இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவினுடைய வெளிவார அமைச்சரே இந்த 4 தமிழருக்கு தேவைன்னு சொல்லி இருக்கிறதா இல்லையா? தராத இருக்கட்டும். இப்ப நாங்கள் எந்த விஷயத்திலும் எங்கள்கிட்ட எது இருக்குதோ அதுல இருந்தா நாங்கள் முன்னேறணுமே தவிர இல்லாத நினைச்சு கவலைப்படவும் கூடாது, இருக்கிறத நினைச்சு பேசாமல் இருக்கவும் கூடாது. அப்ப இதுல இது பரியந்தம் ஒருத்தரும் இந்த 4 விஷயத்தையும் சொல்ல இல்லை. தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், சமத்துவம், பாதுகாப்பு, அதிகார பயிர், இந்த 4ஐயும் அவர்கள் முறையாக செய்வார்களா இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய தாயகத்தில் தமிழ் மக்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாகும். இல்லாண்டு இல்லை. செய்தால் சட்டத்தை பிரியோகித்து அதை செயல்படுத்த முடியாது. அவர்களே கூறுகிறார்கள் என்றால், இப்ப நீங்கள் கூறினீர்கள் தமிழர்கள் தமிழ் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான் தமிழர்களுடைய தேசம். அதே போல் இப்ப அவர்களே கூறுகிறார்கள் என்றால் ஏன் தமிழ் தரப்பினர் இதை அழுத்தத்தை பிரயோகிக்க முடியாது? இதுக்கு தமிழருடைய அரசியல் உரிமை என்னன்றதை அவர்களுக்கு தெளிவாக்கி இதை நீ ஏற்றுக்கொள்றியான்னு கேட்கவான். அதிகார பகிர்வு என்ன என்பதை நாங்கள் தெளிவாக்கி அதை நீ ஏற்றுக்கொள்றியான்னு கேட்கவான். இல்லாட்டி எந்த இடத்துல முரண்படுற என்றதை எடுத்து அந்த இடத்த நாங்கள் அதான் இப்ப என்னன்னு சொன்னா, உரையாடல் இல்லாம இந்த ஒரு இடத்துல ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு ரஷ்யாட்ட அணு ஆயுதம் இருக்குது, சீனாட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஆனா ரஷ்யாவுடைய வளங்கள் முறைமையையும் சீனாவுடைய வளங்கள் முறைமையையும் குழப்பக்கூடிய முறையில வெனிசுலால பிரச்சனைகள் நடக்குது. ஆனா அவர்கள் அந்த அணுவயத்தை பாய்த்தார்களா? ஏன் பாவித்தால் அதால வர்ற விளைவுகள் எல்லாருக்கும் தெரியும். அப்ப தங்கள்கிட்ட இருக்கிறதா வைத்துக்கொண்டு அந்த பின்னணியில என்ன மாதிரியாக இந்த பிரச்சனைகளால் வெளியால வரலாம்னு தான் எல்லாத்தையும் யோசிக்கிறார். சீனா மிக தெளிவாக கூறினார்கள். அதாவது உலக பொலிசாக எந்த ஒரு நாடுமே இருக்க முடியாது தெளிவாக கூறிட்டார்கள். மேக்ரோன் இன்றைக்கு பரிசில் நின்று பேசுகின்ற பொழுது இன்றைக்கு பல்தள மல்டிலேட்டரல் ஃபங்க்ஷனை பற்றி பேசுறாரு. இப்போ போலரைசேஷன் என்ற கதை முடிஞ்சது, சரியா? ஆனா ஒன்று சொல்றாரு, அதை பேசிக்கொண்டு இன்றைக்கு மேக்ரோன் பிரான்சினுடைய வெளிநாட்டு தூதுவர்களோட நடத்தின அந்த உரை, தயவு செய்து வசதி இருந்தால் பிரான்ஸ் 24ல போய்கொண்டிருக்குது, நீங்க கேட்கலாம். அது அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, அமெரிக்கா தன்னை உலகத்தின் மேலாண்மையாக நிறுவிக்கொண்டது, எஸ்டாப்ளிஷ், அது நடந்திருக்கு. இப்ப கடைசி ஒரு 6 மாசத்தை நாங்க எடுத்து நோக்கினோம் என்றால், 6 மாசத்துல அமெரிக்கா உலகத்தினுடைய நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடுறது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களுக்கு தலையிடுறது எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அமெரிக்கா பொருளாதார ரீதியா பலவீனப்பட்டு போய் இருக்குது. அந்த பொருளாதார பலத்தை கட்டி எழுப்புறதுக்கு இப்ப தனக்கு உலகத்துல அந்த அதிகாரம் இருக்கின்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண நிறுவன ஒரு முயற்சியில அமெரிக்கா இருக்குது. அது ஒரு ராஜதந்திரம் தான். அது செய்ய முடியாது தெரியும், தொடர்ந்து இருந்து வந்தது தானே, இப்பொழுது புதிதாக வரவில்லை. ஆனால் இப்பொழுது வெளிப்படையாக இல்ல, இதுவரையந்தம் இருந்து வந்தன்றதும் அப்படி சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னால், சோவியத் ரஷ்யாவும் பலம்பருத்தி ஒரு கட்டமைப்பா தான் இருந்தது, சீனாவும் ஒரு பலம்பருத்தி கட்டமைப்பு தான். எங்களுக்கு தெரிந்தது இந்த மேற்குலக அரசியல் தான் தெரியும். இங்கதான் சிக்கல் இருக்குது. எங்களுக்கு தெரிந்தது. எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது இல்லைன்னு சொன்னா, இந்தியா
தனக்குள்ள தானே ஒரு உலக தளத்தை கட்டியமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாடும் கட்டியமைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா வந்து அதுக்கேற்ற முறையில செயற்படுறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் இதுதான் அவனவன் தனக்கு இருக்கிற நிலையில அதை கட்டியமைக்கிறான். இப்ப எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையில இப்ப உரையாடல்கள் வளர்க்கப்பட வேணும். இந்த உரையாடலுக்கு போறவை உறுதியான தன்மையோட போகணும். அந்த 76ஆம் ஆண்டு தீர்மானம், பட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழர்களால எடுக்கப்பட்டு 77ஆம் ஆண்டு அது மக்களுடைய ஆணையாக மாற்றப்பட்டது. அந்த ஆணை தான் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த ஆணையை மீறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த ஆணையை நோக்கிய பயணத்துல நீங்கள் அதற்கு சமானமான வழிமுறைகளை அமைத்துக் கொண்டால் நாங்கள் சிந்திப்போம் என்ற கருத்தை தான் இந்த தேசிய விடுதலை இயக்கம் சொல்லிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் தேசிய விடுதலை இயக்கம் பேச்சுவார்த்தை போய்ட்டு ஒரு இடத்துல தனிநாடு என்று கேட்க இல்லை, ஒரு தனிநாடு கேட்டவையா இல்லை. நீங்கள் எங்களுடைய நிலப்பாடு இது, எங்களுடைய அனுபவம் இது, எங்களுடைய தேவை இது. ஆனால் உங்களுக்கு சமானமான இன்னொன்றை நீங்கள் முன்மொழிவீர்களா இருந்தால் நாங்கள் அதை சிந்திக்கிறதுக்கு தயார். அப்படிதான் செயற்பட்டார்கள். அப்ப நீங்கள் இந்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா ஆக்கிரமிப்பு அரசாக இருந்தாலும் சரி, ஆக்கிரமிப்பு அரசு அதை நாங்கள் எப்பயுமே தெளிவுபடுத்திக் கொண்டு அதுக்குதான் ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் இந்த 72ஆம் ஆண்டு நடந்த விஷயத்தை பற்றியும் 75ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு விஷயங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இளம் சந்ததி வந்து ஒரு காலமும் நினைக்கக்கூடாது தன்னுடைய அரசு படபல ஆக்கிரமிப்புக்கெல்லாம் இருக்கிறோம். அருவ நிலையில படபலம் இன்றைக்கு இருக்குது. அதே நேரத்துல எத்தனையோ பேருக்கு திடீரென்று இன அழிப்புக்கு உள்ளாகிறார்கள். இன அழிப்பு தெரியாத நிலையிலேயே வேறு வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இதான் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த உண்மைகள் அதான் சொன்ன பிரிவினை நாங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டீங்க. பிரிவினைன்னு சொன்ன பொழுது நீங்க உலக நாடு முழுவதுக்கும் சொல்லி இருக்க வேணும். நாங்க ஒரு காலம் கேட்க இல்லை, ஒரு காலமும் கேட்கல பிரிவினை. நாங்கள் எங்களுடைய மண்ட வாழ்றதை உறுதிப்படுத்தி கொண்டு போகணும், மீள் உறுதிப்படுத்த. அதான் நாங்க மீளுறுதி என்ற சொல்ல பயன்படுத்துறோம். பிரச்சனை என்னன்னா எங்களுக்குள்ள அடிபடுறது ஒரு நிப்பாட்ட வேணும். கருத்தியல் முரண்பாடுகள் வரலாம். கால்மார்க்ஸ் தத்துவப்படி ஒரு நாடு பலம் பொருந்திய நாடா வாரதாக இருந்தால் எந்த நாட்டில முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடுதான் பலம் பொருந்திய நாடாக வரும். ஏனென்றால் முரண் இன்னொன்று வரைக்குலதான் அரசுக்கு தெரியும். அரசும் வந்து பல்கலைக்கழக பிற சேர்ந்த முறையில ஒரு முரண் ஒன்று வந்தால் தான் அதுக்கு எதிர்முரண் இன்னொன்று வரும். அந்த எதிர்முரண் ஒன்று வந்தால் தான் அறிவே வளரும். அப்படி இல்லாமல் ஒரே அடியா ஒரு முரண்பாடு இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு வந்து உடம்புல காய்ச்சல் வரா விடாட்டும், ஒருவருக்கு உடம்புல காய்ச்சல் துப்புரவா ஒரு வருஷத்துக்கு காய்ச்சல் வரா என்று விட்டதுண்டா அது ஒரு வருஷத்துக்கு ஒரு கொஞ்சம் கூட சளிப்பிடிப்பு இல்லைன்னு சொன்னா அடுத்த வருஷத்துக்கு இருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. உடம்பு வந்து அந்த வருகிற தடைக்கு எதிராக போராடினால்தான் உடம்பு நிலப்படும். போராட்டம் தான் வாழ்க்கை. போராட்டம் வந்து ஆயுதத்தை தூக்கி போராடுறது இல்லை. ஆனா எங்களுக்கு என்னென்றால் முதல்ல வந்து ஒவ்வொருவரையும் மனிதனை மதிச்சு கொள்வோம். ஒவ்வொருவருக்கும் மனிதத்தன்மை இருக்குது. அந்த இலக்கியத்துக்கு நான் போற இல்லை. இதுல நான் அது புறம்பா பேசப்பட வேண்டிய விஷயம் என்றால் தமிழ்ல வந்து எதிர்ச்சொல் ஒன்று இருக்க இல்லை. தொல்காப்பிய காலத்துல தமிழ்ல எதிர்ச்சொல் இல்லை. அது எங்களுக்கு தெரியாது. ஏன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதிரெண்டொன்று வச்சீங்களா நீங்கள் முரணாத்தான் நிற்பீங்க. அயல் என்று சொல்லித்தான் இருந்தது கதை கேட்கல. இப்ப நான் வந்து ஒன்று சொன்னா நான் ஒரு முறைமைக்குள்ள இருக்கிறேன். இப்ப நான் பிரித்தானியாவுடைய குடிமகன் என்ற அந்த பிரித்தானிய அரசுன்ற முறைமைக்குள்ள நான் குடிமகன் என்ற பேர்ல இருக்கிறேன். அதான் அந்த உண்டு. ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கிறவனும் அதே மாதிரி குடிமகனா இருக்கிறான். அவனை நான் வந்து அயல் என்றுதான் சொல்லணுமே தவிர அவனை நான் வந்து என்னிலேருந்து முரண்பட்டுதான் பார்க்க கூடாது. என்னிலேருந்து முரண்பட்டுதான் பார்த்தேன்டா தான் பகைமையும் வெறுப்பும் பெறும். அப்ப அவனாக வாழ வேணும், நானாக வாழ வேணும். 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு சிறப்பு நிலையை நாங்க உணர்கின்றவளோ அது நட்பா வரும். இப்ப இங்கேயே நாங்க பார்த்திருக்கிறோம். சிலவிட வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் டீமோட அல்லது ஒரு கிரிக்கெட் டீமோட இன்ட்ரெஸ்டா இருந்தோம் என்றால் ஒரு முறை நாங்கள் வந்து அந்த டீமுக்கு ஆதரவு காய்ச்சிட்டோம் என்றால் 10 பேர் வந்து இணைஞ்சிருக்கான். அதுக்கு பிறகு போவரைக்குலாம் எங்கள்கிட்ட வந்து நட்பாக அந்த கிரிக்கெட்டை கேட்கிறாங்களா இல்லையா? நீங்களும் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடின நீங்க பிரித்தானியா கிரிக்கெட் சபையில கூட இருக்கிற நீங்க சொல்லுங்க. இப்ப விளையாட்டுல வந்து அதே நேரத்துல எதிரெதிரா விளையாடுறவனும் அந்த ஆட்டத்துல வெற்றி சோடிக்கு பிறகு ஒருத்தர் கட்டி பிடிச்சு 1000 சாப்பிடுறேன்னா இல்லையா? இதுதான்ப்பா வாழ்க்கை. அதை விட்டு போட்டு நீ என்ன வந்து என்ன மான்செஸ்டர் யுனைடெடும் ஆசனலும் வந்து நீ எனக்கு எதிரி நான் உனக்கு எதிரின்னு ஒருவருக்கு ஒருவர் கொண்டு வச்சு கொண்டு ஒருவருக்கு ஒரு தடி கொண்டு அடிச்சு கொண்டு திரிஞ்சால் ஃபுட்பால் எப்படி இருக்கும்? ஆகவே
இந்த எதிரித்தன்மைன்றது இல்லாமல் செய்யுங்க. நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க, அவைய கருத்தை சொல்லுங்க, மாறுபட்டா அவற்றை இருக்கட்டும். அதுல வேற விளைவை பற்றி பேசுங்க. அப்படி போகணுமே தவிர இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னண்டா, அதான் ரிஸ்க் கூறினபடியா என்னண்டா, ஒவ்வொருவரும் செயற்படுறத தெளிவாக வெளிப்படுத்துங்க. நீங்க வெளிப்படுத்தாது எங்களுக்கு தெரியாது. இப்ப நாங்கள் கூட பல தாயத்தில் இருக்கிற பல செயற்பாட்டாளர்களோட பேசல, அவர்கள் சொல்லிக்கல அவர்கள்ட்ட சொல்றாங்க இது எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்கள் தெரியாதுதான் சொல்லுவோம். இப்ப நீங்கள் பேசுங்க. நீங்க ஊடகங்கள்ல பேசல இருக்கிற தன்மை என்றால் நீங்க உங்களோட கருத்தையோ இல்ல உங்களோட செயலையோ சொல்லுங்க. சொல்லிக்கல மக்களுக்கு வரக்கூடிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் எதிர்கொள்ளுங்க. அப்படி எதிர்கொண்டா தான் நீங்களும் வளருவீங்க, மக்களும் புரிந்து கொள்வார்கள். நாங்கள் ஒருவர் என்ற தன்மை வேறும். அதை விட்டு போட்டு உன்னில புள்ள என்னில புள்ள என்னில புள்ள உன்னில புள்ள உன்னில புள்ள என்னில புள்ள கடைசியா அதுக்கு மேல போனால் வன்முறையை பயன்படுத்துறார். தாசிஸ் மாஸ்டர் அவர்கள் இந்த வானொலியை தொடங்கும் பொழுது 2010ஆம் ஆண்டு இதைத்தான் கூறினார். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய நகர்வுகளை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள், விளங்கப்படுத்துங்கள், அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் கொடுங்கள் என்று தான் அப்பொழுதே கூறினார். 16 ஆண்டுகள். இதைத்தான் நீங்களும் இப்பொழுது கூறுகிறீர்கள். அதாவது ஊகிக்க முடியாது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றதை. அப்ப தெரியப்படுத்த வேண்டும் என்றால் ஊடகத்தின் ஊடாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். நன்றி மாஸ்டர். அரசுடைய இந்த மாஸ்டர் கூறிய விஜித் கூறிய விடயம்தான் அரசியல் உறுதித்தன்மை தொடர்பாக அவர் கூறினார் என்று கூறினார் மாஸ்டர். சமத்துவம் தொடர்பாக, பாதுகாப்பு மற்றும் அதிகார பகிர்வு என்று சொல்லும் பொழுது இவர்கள் இந்த கூறுகின்ற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் அல்லது இதற்குள் ஒரு உள்நோக்கம் இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்று சொன்னால் இவர்கள் உள்நோக்கம் அவர்களை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக மிக மிக ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறார்கள். இந்தியா கொடுத்தாலுமே இப்ப நிதியை அது இந்தியா தொடர்ச்சியாக செய்ய போவதும் இல்லை. இப்ப வெனிசுலாவில சீனா ஒரு உட்கட்டுமானங்களை செய்த போது அமெரிக்கா திடீரென்று கைப்பற்றியதால் சீனா தனது கடன்களை எவ்வாறு நிறுத்தியதோ அதே போலதான் இலங்கைக்கு இப்போது சீனா தனது முதலீடுகளை கூட நிறுத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட $500 மில்லியன் முதலீட்டுல 50 கொடுத்தபடி இருக்கிறது, மிச்சம் இன்னும் கொடுக்கவில்லை. இப்போதும் இலங்கை கேட்டிருக்கிற தாரங்களோ. இப்ப எதிர்கட்சிகள் முதல் கூறின எதிர்கட்சிகள் சொல்லி இருக்கிறார்கள் IMF-ஐயும் வேர்ல்ட் பேங்கையும் காசை கொடுக்க வேண்டாம் என்று. இந்த அடுத்த தவணை தொகையை IMF கொடுக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப எதிர்கட்சிகளை என்னத்தை செய்கிறார்கள்? நிதியால் தான் முடக்குகிறார். ட்ரம்ப் என்ன செய்கிறார்? தடையை போட்டு நிதியால் தான் முடக்குகிறார். அப்ப எல்லா பக்கத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிதி தான் அந்த மிக முக்கியமானது ஒன்று ஒரு அரசு இயந்திரத்தை இயக்குவதற்கு. அவர்களுக்கு இப்போது அதை கொண்டு வர வேண்டும் என்றால் அரசியல் உறுதித்தன்மை தேவை. இப்ப நீங்க பாருங்கள், இதுவரை இருந்த அரசாங்கங்களும் இப்படி வெளிப்படையாக கூறவில்லை. இப்ப இவர்கள் வெளிப்படையாக கூறுவதென்றால் இதனோட ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் இல்லையா? உண்மைதான். அப்ப வெளிப்படையாக ஏன் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை இல்லை என்று அதை முடித்து விட்டால் இந்த முதலீடுகளை உள்ளுக்கு கொண்டு வரலாம். இப்ப அமெரிக்கா என்ன கூறுகிறது? இலங்கையின் பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது, அது முதலீட்டுக்குரிய அங்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அமெரிக்கா நிறைய இடங்களில் முதலீடுகளை செய்யும் அப்படிதான் கூறியிருக்கிறாரு. அப்ப இந்த ஒரு நிலையை, அதாவது தமிழ் மக்களின் அந்த தமிழ் மக்களின் இந்த போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தீர்த்து கொண்டோம், அரசியல் தீர்வை வழங்கி விட்டோம் என்று சொல்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கலாம், இந்த அரசியல் தீர்வு. ஆனால் இது அவர்கள் தங்கள் அரசியலுக்காக சொல்வதே தவிர, இப்ப எல்லோரும் சந்திரிகா தீர்வு பொதியை கொண்டு வந்தார், மஹிந்த ராஜபக்ஷ தான் 13+ தரப்போறேன்னு சொன்னார், ரணில் ஏதோ ஒரு தீர்வை எழுத போறேன்னு இப்படி சொல்வார்களே தவிர வட்டமேசை சதுரமேசை தின்பு அங்கே இங்கே என்றெல்லாம் நடந்ததை தவிர எல்லாம் ஒரு ஏமாற்றுத்தனமாகத்தான் போனது. எனவேதான் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு 6 மாசத்துக்கு மேலே ஈடுபட விடுறதில்லை. அவர்கள் உடனடியாகவே ஏதோ ஒரு வகையில் போர் ஆரம்பித்து விடும். அவர்களுக்கு தெரியுவர்கள் தங்களை கொண்டு ஏமாற்ற போகிறார்கள். விடுதலை புலிகளை வைத்துக் கொண்டே இந்த கொடையாளர் மாநாட்டில் $4.5 பில்லியன் பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள். அது இறுதி நேரத்தில் விடுதலை புலிகள் அதை இல்லாது செய்திருந்தார்கள். அப்ப அதே ஒரு நிலைமையைத்தான் தற்போதைய அரசு எதிர்கொள்கிறது. இதற்கு தமிழ் மக்களின் உதவிகளும் தேவை. இப்ப ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு பக்கத்தால ஈழத்தமிழ் மக்களின் வளங்களை தனதாக்கி கொள்ள முற்பட்டு கொண்டு நிற்கின்றது. இன்னொரு பக்கத்தால இலங்கை அரசு அதனை தனதாக்கிக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை கொண்டு வருகிறது. இவை இரண்டுக்கும் உடைய காரணம் என்னன்னு சொன்னா, ஈழத்தமிழ் மக்களிடம் ஒரு கட்டமைப்பு கிடையாது.
உள்நாட்டை கட்டியமைப்பதற்குரிய கட்டமைப்பும் இல்லை. அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு அடுத்த போராட்டத்துக்குரிய கட்டமைப்பும் இல்லை. என்னென்று சொன்னால் அவர்களுக்கு அதாவது போராட வந்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எதை எடுத்தாலும் பயமாக இருக்கிறது. ஒரு அப்படியான ஒரு நிலையில் இருந்து கொண்டு இப்ப 2009 விடுதலை புலிகள் கூறினார்கள், போஸ்ட் எல்டிடி என்று இவர்கள் எல்லோரும் பேசும்போது அவர்கள் கூறினார்கள், போஸ்ட் எல்டிடி என்று இருக்காது, விடுதலை புலிகள் எப்பவும் இருப்பார்கள், அந்த விடுதலை புலிகளுக்கு பின்னையான காலம் ஒன்று இருக்காது, மக்கள் தான் புலிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி குறிப்பிட்டு போனார்கள். ஆனால் அந்த புலிகளை இல்லாத அழித்தவர்கள் யார்? நாங்கள். விடுதலை புலிகளின் தாகம் தமிழ்ல தாகம் என்றதையே தமிழ் மக்களின் தாகம் தமிழ்ல தாகம் என்று மாத்திட்டாங்க. அன்றைக்கே விடுதலை புலிகள் எடுத்துட்டு மாத்திட்டு பயம் இல்ல. உங்களுக்கு பயம் என்றால் ஏனதை மாத்த வாரீங்க? நீங்கள் வீட்டை சந்தோஷமா பிள்ளை குட்டியோட இருக்கலாம். ஏன் வரலாற்றை மாத்துறீங்கள்? தமிழர்களை அழித்ததே அல்லது இந்த போராட்டத்தை நசுக்கியதும் போராட்டத்தை அழித்ததும் மல்லினப்படுத்தியதும் ஏன் என்று சொன்னால் உங்களிடம் எந்த விதமான அரசியல் கட்டமைப்பும். கமாசை பாருங்கள், அரசியல் தலைவர்களை கொண்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் புதுசாக வாரவன் அதை விட திறமான அரசியலை நடத்தி கொண்டு போகிறான். அதனால அப்படி ஒரு படிமுறையான கட்டமைப்பு கிடையாது. நன்றி அரசுகளை. குறை தமிழர் தரப்பில் இருக்கின்றது போல் நான் உணர்கிறேன் அரசுகள் கூறுவதை வைத்து. அப்படினால் எவ்வாறு நாங்கள் அனுரகுமார நாயக்கனுடைய அரசாங்கத்தை கூற முடியும்? தமிழர்கள் செயல்படாத மாதிரி ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அனைத்துலக அரசாங்கங்களும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வந்து அதுக்காகத்தான். இப்ப தமிழர்களுக்கு செயற்படாத நிலையை உருவாக்கினா பயங்கரவாத தடைச்சட்டம். ஆனால் வெளிநாட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கான அரசியல் அழுத்தத்தை இதுவரை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அமைச்சருக்கோ வெளிநாடுகளில் கொடுத்ததில்லை. இதுதான் சிக்கலான விடயம். சரியா? தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் லிபரல் எல்லாம் இருக்கலாம். கட்சிகளை பல பல நிலையில எல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்க டொனஸா கூட இருக்கலாம், பல கொடையாளியெல்லாம் இருக்கிறீங்க, கட்சி இருக்கு, சந்தோஷமான விடயம். ஆனால் யாராவது நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்குள்ள எல்லாரும் வச்சிருக்கிறீங்க, அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெளிவுபடுத்துங்க, இல்லாட்டி அதை எடுங்கன்னு சொல்லி கேட்டவே இருக்கணுமா? அதை எடுத்திருந்தால் இப்ப அரசு கூறுற மாதிரி புலிகளின் தாகம் தமிழர் தாகம்ன்றது மக்களால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கு பின்னேற ஒரு முக்கியமான விஷயம், கொழும்பு திட்டத்தில இருந்து அமெரிக்கா விலகிட்டுது. பின்னேறம் கொழும்பு திட்டத்திலிருந்து அமெரிக்கா விலகி இருக்குது. அது இலங்கையை மையமா வச்சு தெற்காசியாவுக்கு தென்கிழக்கு ஆசியாவுக்கு எல்லாத்துக்குமான ஒரு மிகப்பெரிய பொருளாதார திட்டம். இன்றைக்கு கொழும்பு திட்டம் மூடப்படுறதால இன்னும் மிகப்பெரிய சிக்கல் வரப்போகுது இலங்கைக்குள்ள. அங்க எந்த விதமான நிதி சுழல்றதுமே இல்லாம போகுது. அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கத்தால ஜூலி சங் அவர்கள் 2022 பொறுப்பேற்றவர். இந்த மாசம் 16ஆம் தேதியோட அவர் அமெரிக்காவுக்கு திரும்புறார். அவர் அங்க வந்த பொழுது ஒரு விடயம் அவர் செய்தார். மற்ற தூதுவர்கள் மாதிரி இல்லாமல் இலங்கையினுடைய சகல பிரச்சனையும் தன்னை இணைச்சு கொண்டார். மக்களோடும் இணைந்து செயல்பட்டார். இந்த உதவி பொருட்களை தூக்கி கொடுக்கிற வேலையை கூட செய்தார். இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அவர்களுடைய தாய்மார்களோட பக்கத்துல போய் நின்று அதுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேற விடியும். ஆனால் அவர் அளவில அவருடைய பர்சனாலிட்டி அளவில் அவருடைய தன்மை அளவில் அவர் அவங்க போய் நின்று அவர்களுக்கு ஆறுதலாக சொன்னார். ஆனா இன்னைக்கு ஜூலி சங் போற நேரத்துல யாராவது ஜூலி சங்கிட்ட இப்படி நீங்கள் 4 வருடம் இந்த இலங்கையில இருந்திருக்கின்றீர்கள், இந்த இதுகளை பற்றிய இந்த மக்களுக்கான ஒரு எதிர்காலத்துக்கு நீங்கள் என்ன கருத்து கூறுவீர்கள் என்று யாராவது கேட்கிறோமா? கேட்டிருந்தா அவர் அனுபவத்தில் சொல்லியிருப்பா. அப்ப அவரோட அனுபவம் வேற. ஏன் கேட்கல தெரியுமா? போன இடத்துல நான் சொன்னது ஒன்றிய நீங்கள் ஒரு குரல்ல பேசுங்க, ஒன்றாக வாங்க, ஒரு குரல் பேசுங்கன்னா இந்த இடத்துல சொன்னது. அப்ப இப்ப போட்டி எடுத்துன வேண்டாம், அவன் சொல்ல போற பதில் இதுதான் இலக்கம் சொல்லுது. தயவு செய்து உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உங்கள் லட்சியம் உள்ளுக்கு இருக்கட்டும். உங்கள் லட்சியத்தை யாருமே திருட மாட்டான். உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்க தாராளமா பயணியுங்கள். ஆனால் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரியாக நீங்கள்
ஒப்புரவாதல் என்று வள்ளுவர் அதுக்காக ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறார். உலக நடந்தறிந்த ஒழுகுதல் என்று. பண்பாடு என்பதை பாடறிந்த ஒழுகுதல் என்று சொல்லி வச்சிருக்கு தமிழ். இருக்கிற துன்பங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் நீங்க பண்பாடு உள்ள மக்கள். மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிற துன்பத்தில் இருக்கிற நாங்கள் லட்சிய கதையில் காட்சியோடும் செய்ய முடியாது. லட்சியத்தை ஒரு நாள் அழிக்க முடியாது. அதுதான் காந்தி என்றாலும் சரி, நெல்சன் மண்டேலா என்றாலும் சரி ஒரு சொன்ன விடயம் என்னென்றால், நீ உனக்குள்ள விடுதலை பெற்றவனாக மாறினா என்று சொன்னால் அந்த விடுதலையை இந்த உலகத்திலே எந்த சக்தியால் அளிக்க முடியாது. நீ விடுதலை பெற்றவனாக தான் இருப்பாய். அதான் பாரிஸ் கூறினார். தேசிய தலைவர்கள் நேரடியாக சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க தமிழர்கள் தான் இருக்கிறோம். தமிழர்களை ஒப்பு இரண்டு கேட்கறீங்க. தமிழகத்தை உறுதிப்படுத்துறது உண்ட கையில இருக்குது. உண்ட கையில இந்த கையில இருந்து தமிழகத்தை உறுதிப்படுத்துறது. இன்றைக்கும் அங்க எங்க மக்கள் இருக்கிறார்கள், மண் இருக்குது. அப்ப அதை உறுதிப்படுத்துறதுக்கான தந்திரோபாயங்களை ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னைக்கு மெக்ரோனுடைய அந்த இந்தியன் வெளிநாட்டு தூதர்களுக்கு அளித்த அந்த இதை தயவு வாசித்தார் என்ற புரியவர் சொல்றாரு. ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு தந்திரோபாயங்களுக்கு தான் போகணும். தந்திரம் இல்லாட்டி மனுஷன் இல்லை. சரி, நாங்க நீண்ட நேரம் கழிச்சு கொண்டிருக்க நாங்க விரும்பல. நான் ஒன்று சொல்றோம் என்னென்றால், இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இன்றைக்கு நாங்கள் அவர்களுடைய இன்றைய செயற்பாடுகளை நாங்கள் மேலும் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அவர்களும் தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள். அந்த வகையில நீங்கள் இன்றைய செயற்பாடுகளை அவர்களுடன் நேரடியாக பேசி நேரடியாக கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு அவர்கள் கூறுகிற ஒருபடியே முக்கியம். அதாவது இந்த ஐக்கிய ராஜ்ய என்ற அந்த வடிவில இந்த அரசியலமைப்பு வந்ததோ அதோட சரித்திரம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு நீங்கள் இந்த நிலையிலும் ஒரு கட்டத்திலும் நீங்கள் வெளியக தன்னாட்சி உரிமையை என்ற சொல்ல பயன்படுத்த இயலாது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, அவர்கள் தெளிவாக கூறுகிறார், ஒற்றையாட்சியை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறோம் என்ற அந்த சொல்லுக்குள்ளேயே அது உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த அன்டிவிஷபிள் என்ற அந்த சொல்லுகள் எல்லாம் அதுக்குள்ளே அடிபட்டு என்று அது ஒற்றையாட்சிக்குரியது. திருப்பதி சொல்றாங்க, ஒற்றையாட்சியை நிராகரிக்கிற தன்மை கொண்டதான ஒரு தன்மை வேணும். ஆனால் அந்த தேச ஒருமைப்பாட்டில ஈழத்தமிழுடைய தேசமும் சிங்கள தேசமும் இலங்கைத்தீவினுடைய பொருளாதார தன்மைக்கும் இலங்கைத்தீவினுடைய பாதுகாப்புக்கும் ஒருவருக்கொருவர் அருகில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது சிலவேளை இதை கூட நாங்கள் அவர்கள் என்ன நோக்கத்தக்கா சொல்கின்றார் என்று எதிர்மறையாக பார்க்காமல் அவர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டே நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள், அதுக்கு என்ன விளக்கம் என்று அவர்களிடத்த விளக்கத்தை கேட்டு அதற்கு மேலாக வளர்ந்து கொண்டு போவது நல்லதாக இருக்கும் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் மக்களுடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், மக்களுடைய கல்விக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், மக்களுடைய மருத்துவத்துக்கு என்ன செய்திருக்கிறோம், மக்களுடைய சந்தணிப்புக்கு என்ன செய்திருக்கிறோம், மக்களுடைய போக்குவரத்துக்கு என்ன செய்திருக்கிறோம், சாதாரண மக்களுடைய விளையாட்டுத்துறைக்கு என்ன செய்திருக்கிறோம், சாதாரண மக்களுடைய நூலகங்கள், சாதாரண மக்களுடைய இந்த சமையல் வளர்ப்பு, பெண்களுடைய பல 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 கலைகள் எல்லாம் இருக்கிறது. அதுகளுக்கு எல்லாம் ஒப்பனை கலைகள் அப்படின்னு எல்லாம் இருக்கு. என்ன செய்திருக்கிறோம், நீங்க அவற்றை நீங்கள் செய்யுங்கள், மக்களாக வாழ வையுங்கள், அதற்கான திட்டங்களை போடுங்கள், செயற்பாடுகளை போடுங்கள், அதோட சேர்த்து அரசியல் நடத்துங்க என்பதை நாங்கள் கேட்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள். நிஜமா மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்கள் என்று நீங்கள் இருவரும் இங்கே இன்றைய செய்தியில் கூறியிருக்கிறீர்கள். இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்களே. நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.